விக்கிரவாண்டி சோதனை சாவடியை 46,172 வாகனங்கள் கடந்திருக்கின்றன. தீபாவளி கொண்டாட சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு பொதுமக்கள் பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். ஒரே நாளில் கூடுதலாக 16,000 வாகனங்கள் தென் மாவட்டங்களை நோக்கி பயணம் மேற்கொண்டு பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த 33 மணி நேரத்தில் விக்கிரவாண்டியை 46,172 வாகனங்கள் கடந்திருக்கின்றன. விவரங்களை தர இணைகிறார் செய்தியாளர் கோபிநாத். கோபிநாத், வணக்கம். இந்த செய்தி தொடர்பான மேலும் தகவல்களை பதிவு பண்ணுங்க. தீபாவளி பண்டிகை வருகின்ற திங்கட்கிழமை வெகு விமர்சையாக கொண்டாட தமிழக மக்கள் தயாராக சொல்லலாம். பெரும்பாலும் சென்னையில் வேலை செய்யக்கூடியவங்க பெரும்பாலும் தென் மாவட்டங்களை சொந்த ஊராக கொண்ட மக்களாக இருக்கிறாங்க. தீபாவளி திங்கட்கிழமை சொன்னா நாளையில இருந்து விடுமுறைங்க. நேற்று முதலே சென்னை வாசிகள் தங்களோட சொந்த ஊர்களுக்கு அவர்களோட வாகனம் பொது போக்குவரத்துல கிளம்ப தொடங்கிட்டாங்கன்னு சொல்லலாம். சராசரியா பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியே சுமார் 30,000 வாகனங்கள் மட்டும்தான் ஒரு நாளோட கலந்து போகும். ஆனால் கடந்த இந்த 33 நேரத்துல பாத்தீங்கன்னா 46,000 வாகனங்கள் இந்த சுங்கச்சாவடி கலந்து போயிருக்கு. டோல்கேட்ல சொல்லக்கூடிய விஷயம் சுமார் 16,000 வாகனங்கள் இந்த சுங்கச்சாவடி கடந்து தீபாவளி பண்டிகைக்காக கூடுதலான வாகனங்களை பொதுமக்கள் தென் மாவட்டங்களுக்கு போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலை சுமார் 80 கிலோமீட்டர் தூரம் இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குங்க. சென்னையில இருந்து வரக்கூடிய மக்கள் இந்த விழுப்புரம் மாவட்டம் வழியே கடந்து செல்லும் போது எந்தவித போக்குவரத்தும் நெரிசலும் ஏற்படக்கூடாது என்பதற்காக விழுப்புரம் மாவட்ட காவல்துறை நண்பர் சரவணன் தற்போது 200 காவல்துறையினரை தேசிய நெடுஞ்சாலையில போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா இந்த நாள் ரோடு ஜங்ஷன் தேசிய நெடுஞ்சாலை இணைக்கக்கூடிய பகுதிகளில் கூடுதல் காவல்துறை, தேசிய நெடுஞ்சாலை போக்குவரத்து காவல்துறையினர் ரோந்து பணி என பல்வேறு விஷயங்கள்ல கவனம் செலுத்திருக்காங்க. இந்த தீபாவளி பண்டிகை பொதுமக்கள் பாதுகாப்பான பயணம் மேற்கொள்ள அனைத்து நடவடிக்கையும் தமிழக அரசும் காவல்துறையும் தீவிரமா மேற்கொண்டு வராங்க. இந்த தகவல் தான் தற்போதைய தகவலை பார்த்துட்டு இருக்கோம்.